சேலம் மாவட்டம் திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் கோராத்துப்பட்டி பாலப்பட்டி இடையேயான தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன். தற்பொழுது தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த சாலை கடப்பதற்கு எந்த அளவுக்கு சிரமம் ஏற்பட்டு வருகிறார்கள்? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். குறிப்பாக பெஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே மழையானது இடைவிடாது கொட்டித்தீர்த்த கனமழை காரணமாக இந்த திருமணிமுத்தாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. இதன் எதிரொலியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வெள்ளப்பெருக்கினால் அயோத்தியாபட்டினம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோராத்துப்பட்டி பாலப்பட்டி இடையேயான தரை பாலமானது சுமார் 100 மீட்டர் அளவிற்கு இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த பாதையை பயன்படுத்த முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு வாகனங்களை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். அதே போல அரசு பேருந்துகள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களை நம்பி இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு ஆபத்தையும் உணராமல் இந்த பகுதியில் இந்த உடைந்து போன இந்த பாலத்தில் இறங்கி ஆற்றை நடந்து சென்று கடந்த பாலத்தை கடந்து மரைக்கரைக்கு சென்று அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து இந்த பகுதி மக்களிடையே கேட்கலாம். ஆமா, இந்த பாலம் எப்போ இந்த மாதிரியே உடைஞ்சு சேதமாச்சு? இதனால நீங்க எந்த அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகிருக்கீங்க? 4 நாளாகுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 2ஆம் தேதி உடஞ்சிது. இது வரைக்கும் 2ஆம் தேதி இல்லை, 3 ஆண்டு காலமாக இது உடஞ்சி போயிட்டே இருக்குது. நாங்கள் பொதுமக்களே ஒதுங்க வச்சுக்கிறோம், அப்புறப்படுத்திக்கிறோம், நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இப்போ 3 டைமுமே ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. யாரும் ஒரு குழந்தைக்கு தூக்கிட்டு போகிறதுல, மெடிக்கலுக்கு போகிறதுல பஸ் வசதி கிடையாது. கமல் சார் எடுத்த படம் மாதிரி அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இந்த சத்யா காலனி அத்திப்பட்டியில் நிற்கிது. எந்த ஒரு பால் வாங்க போகிறதுக்கோ எந்த ஒரு மெஸ்ஸே கிடையாது. நான் ஹார்ட் ப்ராப்ளம், எனக்கு மெடிஷன் எடுத்துட்டுருக்குறோம். நைட்டில் எனக்கு 1 மணி 2 மணிக்கு ஒரு பிரச்சனை. டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வழி இல்லை. பஸ் வசதி கிடையாது. நாங்கள் ஆட்டோ பிடிச்சி ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஏதாவது ஒரு பிரசவத்துக்கோ இதுக்காக வரணுன்னா தான் வர முடியும். மற்ற உரம்பரைங்க வந்தால் போய் அவங்க 100-200 கொடுத்தா சேர் ஆட்டோ வேறு ஆட்டோவங்களை பிடிச்சி கூப்பிட்டு வரோம். பஸ் வசதியே கிடையாது இந்த ஊருக்கு. இப்போ அதனால் 50 வருஷம் ஆகுது இந்த இடம் வந்த காலத்துலேருந்து மக்கள் ரொம்ப அத்திப்பட்டியோட மோசமான கிராமமாக நடக்குதுங்க. இதை என்னன்னு யாரும் எந்த ஆட்சி வந்தாலும் இதை ஏறெடுத்து பார்க்குறவங்க கிடையாது. அப்பப்போ வராங்க, ரவுண்ட்ஸ் பார்க்குறாங்க. அந்த குப்பையை கூட நாங்கள் தான் சேவை செஞ்சுக்கிறோம். பொதுமக்கள் நாங்களே ஒதுங்க வச்சு நாங்களே பண்ணுறோம். இந்த வச்ச ரொம்ப சேதாரை 4 நாள் ஆகுது. அதனால இது யாருமே ஒழுங்கு பண்ணுற. காலையில் ஸ்கூல் போடுறதுக்கு பிள்ளைங்களை தவழிச்சு பால் வாங்க கூட வழி இல்லை. அதனால எல்லாம் நாங்களே பொதுமக்கள் நடப்பாதை போட்டு சனத்துக்குள்ள ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள எல்லாம் காலையிலேருந்து நாங்களே 6 மணிக்கு வீடு தவறாத ஆம்பளைங்களாம் நாங்களே நடப்பாதை போட்டு ஊர் மக்கள் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இந்த ஊருக்கு எந்த ஒரு அத்தாட்சியுமே கிடையாது. தூங்கும் போது ஓட்டுக்கு கதவு தட்டி ஓட்டு கேட்குற காலம். ராமேஸ்வரத்தில் ரயில் தண்ணி மேலே போகும்போது பாலம். இந்த ஊருக்கே சார் பாலம் போட முடியாது கவர்மெண்ட்டு. ரயில் கடலில் போகுது, ரயில் தண்ணியில். அந்த தண்ணியில் போகிற பாலத்துக்கு ரயில் இருக்கும்போது இந்த நடப்பாதை இதில் ஏன் போட்டு தர முடியாது? எப்படி தவறி ஓடும்? நாங்கள் அப்போ போனால் பரவாயில்லையா? அன்றைக்கி என்னுடைய பையன் வாடகைக்கு போயிட்டு இந்த லைன் பூரா போயிடுச்சு. அந்த லைன் பூரா ஓடி போயிடுச்சு. என் பையன் ஒடியாந்து கார் அப்படியே நிறுத்திட்டு எல்லாத்தையும் எழுப்பி விடுவோம். இந்த இடம் 50 பேர்த்த காப்பாற்றினோம். அன்றைக்கி ஒரு செகண்ட் எங்கள் பையன் இந்த ரூட்டில் வரலன்னா இந்த தெருவே ஓடி இருக்கும். நருசா அங்கே உடையும் தான். ஆனால் இந்த பகுதியில் இந்த பாலம் மட்டும் இல்லாமல் கரையோரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளும் சேதமடைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது குறித்து அதிகாரிகளுக்கு ஏதாவது தகவல் நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்களா? இந்த சேதங்களை ஏதாவது பார்வையிட்டிருக்காங்களா? இல்லைங்கண்ணா, வந்தாங்க, அதிகாரி வந்தாங்க, பார்த்தாங்க. இந்த மாதிரி ஜேஜி போட்டு நடவுறங்க இப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் தான் எங்கள் ஊர் பசங்களை வச்சு நாங்களே தான் இந்த கல் கட்டி நடப்பது மாதிரி நாங்களே தான் போட்டு விட்டது. இதுக்கப்புறம் யாரும் வரல. 2 டைம் வந்துட்டு போயிட்டாங்க. நாங்களே எத்தனை டைம் சொல்லிவிட்டோம். அப்புறம் எதுவும் கண்டுக்கல. அப்போ நாங்கள் தான் எல்லாம் ரெடி பண்ணி விட்டோம்ண்ணா. அதாவது இந்த பகுதி மக்கள் தெரிவித்தது போல இந்த பகுதியை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் மழை அதிக அளவில் பெய்யும் போது இந்த பாலத்தில் இதே போன்று இன்னல்கள் ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த பகுதியில் சேதமடைந்திருக்கக்கூடிய இந்த பாலத்தை முழுவதுமாக புதுப்பித்து தர வேண்டும் எனவும், அதே போல இந்த பகுதியில் இந்த ஆற்றங்கரையை ஒற்றிருக்கக்கூடிய குடியிருப்புகளும் பல இந்த வெள்ளப்பெருக்கில் சேதமடைந்திருக்கின்றன. எனவே இந்த சேதங்களையும் அதிகாரிகள் கணக்கெடுத்து இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரம் மேம்படுவதற்கு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுதன்.